பிஜேபிக்கு தெரியுது. இவ்வளவுதான் 100 ஓட்டு தான் இருக்கு. அப்ப அதிமுக 30, அதிமுகவோட 20-25% ஓட்டை நம்ம வாங்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அதிமுகவை அழிக்கணும். எதுலாம் செஞ்ச அதிமுகவுக்கு ஓட்டு உழாதோ அவ்வளவு விஷயத்த நீங்க செய்றீங்க. ஏன் செய்றீங்க? அதிமுக ஓட்டு உழக்கூடாது, அதிமுக நிறைய ஜெயிக்க கூடாது. அதிமுக நிறைய ஜெயிச்சது அப்படின்னா அப்ப அதிமுகவும் பலப்பட்டுரும், திமுகவும் பலப்பட்டுரும். அப்ப நம்ம எங்க போய் அரசியல் பண்றது தமிழ்நாட்டுலன்னு பாஜக முடிவு பண்ணுது. அப்ப நான் தோந்துட்டு போட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. தோந்தால் அதிமுக அழியும், அந்த இடத்துல நான் வளர்ந்துருவேன் அப்படின்னு தான் பிஜேபி நினைக்குது. அதற்கு இடம் கொடுப்பது யாரு? அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இடம் கொடுக்கிறாரு. தமிழக மக்கள் தங்களுடைய கட்சிகள் அடிமையாக போவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். அது அவருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இதை செய்யறாருன்னா பிஜேபி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய அடிமை அடிமை அடிமைன்னு அவரை முத்திரை குத்தி காமிக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். நேர தலைப்புக்குள்ள போவோம். இன்றைக்கு நாம எடுத்துக்கொண்ட பேசு பொருள் அதிமுகவை அழிக்க நினைக்கும் பாஜக. ஒன்னு நீங்க சொல்லலாம், என்னப்பா அதிமுக அழிக்க எதுக்குப்பா பாஜக நினைக்கும், பாஜக என்ன லாபம் நீங்க பேசலாம். இன்றைக்குமே நீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற மாநிலங்களைப் போல் இல்லாமல் தமிழகத்தில் என்னைக்குமே மத்திய கட்சிகள் சொல்ற பாஜகவும் காங்கிரஸும் மார்ஜினல் பிளேஸ் சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன ஒரு ஓட்டு வங்கி உள்ளவங்க தான் அவங்க. இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் 2 திராவிட கட்சிகள் அவங்க யாராச்சும் ஒருத்தர் மேல சேர்த்து வச்சுக்குவாங்க. காரணம் என்ன? சரி, மத்தியில் அவன் இருக்கிறான, நமக்கு ஒரு உதவியா இருக்கும். 2 பேர் இவர் அவரை சேர்த்துக்கிட்டா இவரை சேர்த்துக்குவார். இப்படிதான் அங்க ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பாஜக எதுக்கு நீங்க அதிமுக அழிக்கணும் சார், எதுக்கு அதிமுக அழிக்கணும், என்ன லாபம் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அரசியல்ல லாபம்ங்கிற ஒரு கணக்கு இல்லாம எந்த விஷயமும் நடக்காது. நீங்க பாஜக பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்ங்கிற என்ற ஒரு அமைப்பு பாஜகவோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இந்த ஆர்எஸ்எஸ்ல பல விங்குகள் உண்டு. அதோட பொலிட்டிக்கல் விங்னு சொல்லுவாங்க. அரசியல் விங் தான் பிஜேபி. அதோட ஹிந்துத்வா விங் விஹெச்பி, பஜ்ரங் தள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆதிவாசி விங் சொல்லுவோம். எல்லாத்துக்கும் ஒரு விங் உண்டு. அப்ப ஆர்எஸ்எஸ் ஓட ஆட்சியை தான் இன்னைக்கு பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் நீங்க பாத்தீங்கன்னா 1925 தொடங்கின ஒரு அமைப்பு. மெதுமெதுவா அவங்க ஷார்ட் டேர்ம் பிளானிங், மிட் டேர்ம் பிளானிங், லாங் டேர்ம் பிளானிங்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்படி வச்சு நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஆர்எஸ்எஸ் எந்த விதத்திலுமே நேரா எதுலையுமே இறங்காது. தலைவர் பேசிட்டு மட்டும் போயிடுவாரு. எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க. யார் யார் பெரிய போஸ்டாங்க என்ன இருக்காங்கன்னு யாருக்கும் உங்களுக்கு சரியாவே தெரியாது. அவங்களை பத்தி தெரியவே தெரியாது. பொது வழியில அவங்களை பத்தி தெரியவே தெரியாது. மோகன் பகவத் இந்திய பிரதம மந்திரி மோடியவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர். ஆனா மோகன் பகவத் பத்தி உங்களுக்கு எனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாதான் நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த ஆர்எஸ்எஸ்ல ஒரு லாங் டேர்ம் பிளானிங் ஒன்று ஒரு விஷயம் செய்யும் போது உறவாடி கெடு அப்படிங்கிறதுல பிஜேபி ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய வல்லுநர்கள். நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க உறவாடி யாரெல்லாம் கெடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முதல் உதாரணம் யாருன்னா சிவசேனா. பால் தாக்கரே அப்படிங்கிறவர் யாருமே அவங்களை சேர்க்காத போது அவங்களை கூட சேர்த்து அரசியல் பண்ணி அந்த கட்சிக்கு மகாராஷ்டிராவில் ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு மகாராஷ்டிரா ஒரு கட்சி இருக்குன்னு காமிச்சு கொடுத்தவரே பால் தாக்கரே தான். இன்னைக்கு அந்த பால் தாக்கரே கட்சியை 2 உடைச்சு அவர் பையனுக்கு அகைன்ஸ்டாவே சிவசேனா இன்னொருத்தர் கிரியேட் பண்ணி பால் தாக்கரே தொடர்ந்த கட்சி இன்னைக்கு அவர் பையன் கையில இல்ல, இன்னொருத்தர் யார் கையிலயும் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு லாங் டேர்ம் பிளான். 30 வருஷம் 1990களில் தொடங்கின அந்த பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு 30-35 வருஷம் கழிச்சு அழகா அது கட் பண்ணி விட்டு அவங்க உள்ள வந்துடுறாங்க. 30 வருஷமாக நடக்கக்கூடிய பிளான். அதே மாதிரி யூபியில பாருங்க. யூபியில மாயாவதி அம்மாவை மெதுவா கையில் எடுத்து இன்னைக்கு மாயாவதி அப்படியே மெதுவா டம்மி ஆக்கி மாயாவதி கிட்டத்தட்ட பிஜேபியோட பி டீம்ங்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மாயாவதிக்கு இன்னைக்கு செல்வாக்கே போயிருச்சு. அப்ப வளர்ந்தது யாரு? அகிலேஷ் யாதவ் வச்சு வளர்ந்ததோட பல மடங்கு பிஜேபி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு பிஜேபி நம்பர் 1 பார்ட்டியா இருக்கு. ஒரு காலத்துல நம்பர் 3 பார்ட்டி தான். நம்பர் 1 மாயாவதிக்கு, நம்பர் 1, 2 மாயாவதிக்கு, அகிலேஷ் யாதவ் அதாவது முலாயம் சிங் யாதவுக்கு தான் பிரச்சனை போட்டி இருக்கும். பிஜேபி கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கும். இன்றைக்கு பிஜேபி நம்பர் 1 பார்ட்டியா வந்துருச்சு. மாயாவதி அப்படியே கீழே தள்ளி அந்த இடத்துல பிஜேபி வளர்ந்துருச்சு. இப்படி எல்லா மாநிலங்களையும் நீங்க சொல்லலாம். ஒரே சொல்லாம எல்லா மாநிலங்களையும் ஒரு கட்சி அப்படி மெதுவாக கட் சைஸ் பண்ணிட்டு அவங்க வளர்ந்துருவாங்க. இன்றைக்கு இதே அபாயம் தான் பிஜேபியோட கூட்டணி சேர்ற எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. நாளைக்கு சந்திரபாபு நாயுடுக்கும் அது இருக்கு. இங்கே தமிழகத்தில் அதிமுகவுக்கும் அது இருக்கு. ஆனா அதிமுக இருக்கு. மற்ற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலைகள் தொடங்கிச்சா நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க சிம்பிளா சொல்றேன். ஆந்திராவில் அடுத்தவங்களோட பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்னு என்னால ஒரு கெஸ் பண்ண முடியும்.
ஆந்திராவில் பாருங்க இப்ப ரெண்டு விதமா அங்க பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. பிஜேபியோட ஹிந்துத்துவா கையில் எடுத்து பேசக்கூடிய நபர் யாரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண். அது இப்ப ஹிந்துத்துவாங்கிறது பயங்கரமா பேசக்கூடிய நபர் பவன் கல்யாணா இருக்காரு. இனிமேல் ரெண்டு நடக்கலாம். இப்ப அந்த ஸ்பேஸ், அந்த இடத்தை நாம நிரப்பணும், நம்ம இந்துத்துவா ஓட்டெல்லாம் வாங்கணும்னு நினைச்சு பவன் கல்யாண் முயற்சி நாம அந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்ல பிஜேபி சொல்லி அந்த ஸ்பேஸ ஆந்திரால ரொம்ப வளர்க்கிறாரா? பிஜேபி வளர்த்தாதான பிரச்சனை. ஹிந்துத்துவான்னு சொல்லி பவன் கல்யாணம் வச்சு ஹிந்துத்துவா வளர்த்து விட்டு நாளைக்கு பவன் கல்யாணம் அவன் கையில் எடுத்து பிஜேபி லீடரா கூட ஆக்கிடுவாங்க. இல்லை என்றால் பால்தேக்கர் அவரை பவன் கல்யாணம் அங்க வச்சுக்கிட்டு பவன் கல்யாணம் வளர்த்து விட்டு பவன் கல்யாணம் இவங்க கூட்டணி சேர்ந்து இவங்களும் வளர்ந்துருவாங்க. சந்திரபாபு நாயுடு டம்மி ஆயிடுவாரு. இந்த அபாயம் சந்திரபாபு நாயுடுக்கு என்றைக்குமே இருக்கு. அது அவருக்கு தெரியாத அரசியல்வாதியும் கிடையாது. அப்ப அவர் பவன் வெறும் பிஜேபி மட்டும் டீல் பண்ண முடியாது, பவன் கல்யாணம் டீல் பண்ணும். அப்ப அதிமுக சூழ்நிலைக்கு வருவோம். நீங்க என்றைக்குமே தமிழக அரசியல் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த மத்திய கட்சி வந்தாலும் அவர்களை நாம் அந்நியர்களாகத்தான் பார்ப்போம். மற்ற ஸ்டேட்ல காங்கிரஸ் அவங்க கட்சி, கர்நாடகா எடுத்து காங்கிரஸும் பிஜேபி அவங்க கட்சி வரும், நம்ம அப்படி ஓட்டு போட மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் பிஜேபிக்கும் என்றைக்கும் அந்நியர்கள் தான், வடக்கு மாநில கட்சி தான், என்றைக்குமே நம்ம கட்சி ஆகாது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இரண்டு திராவிட கட்சிகளும் நல்ல வேரூன்றி கிட்டத்தட்ட கிளை பரப்பி ஆலமரம் மாதிரி இன்னைக்கு வளர்ந்துட்டாங்க. அப்போ இந்த இரண்டுல ஒருத்தர் வேரோட தூக்கி வீசினா தான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். இல்ல இந்த இரண்டு கட்சியில ஒன்ன நீங்க அப்படியே எடுத்து அதுல நீங்க உட்கார்ந்தா தான் நீங்க ஆட்சி அமைக்க முடியும். அப்ப ஆட்சி அமைக்கணும்னா இன்றைக்கு ரெண்டு திராவிட கட்சிகள் எது கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக தான். ஏன்னா அதிமுக தலைமை ஒரு இறைவனோட ஆசீர்வாதம் சொல்லுங்க, அது இயற்கையாலும் சொல்லுங்க, இரண்டு ஸ்ட்ராங் தலைவர்களுக்கு அமைஞ்சதுனால தொடர்ந்து அதிமுக ஓடிடுச்சு. ஸ்ட்ராங்னா மக்கள் மத்தியில் அவங்க தலைமை அப்படி ஒரு பெரிய தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவர் அமைஞ்சாங்க. அதுக்கப்புறம் நேரம் ஒரு பெரிய டவுன் டர்ன், நேரம் மலையில இருந்து மடுவுக்கு வந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியோட செல்வாக்கு அவர் சரிச்சிட்டாருங்கிறது நீங்களும் நானும் மறுக்க முடியாது. அவர் சூடான பொலிட்டீஷியன் தான், ஒரு நல்ல சாணக்கியத்தனமா சில காரியங்கள் பண்ணாலும் அவர் தைரியம் ஒரு தைரியம் ஒரு பேச்சு வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லியோட டீல் பண்றதுல ஒரு தைரியம் இல்லை. அது நீங்க புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் ஆட்சி லாபகமா டீல் பண்ணுவார். கிட்டத்தட்ட கடந்த 30 ஆண்டுகளா அதிமுகவோட அரசியலை பார்த்துக்கிட்டு 1989 2016 வரைக்கும் இந்த அதிமுகவோட அந்த 27 கால ஆட்சியை பார்த்து கொண்டிருந்த ஜெயலலிதா அம்மையார் டெல்லியை டஃபா தான் டீல் பண்ணுவாங்க. அப்ப இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு ஜெயலலிதா அம்மையார் தான் தெரியும். அந்த மாதிரி டெல்லியை கையில வச்சு நசுக்கி வச்சிருப்பாங்க. இவர் நேரா டெல்லிக்கு எதுக்கு எடுத்தாலும் போய் காலில் விழுறாருங்கும் போது அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யுது. அந்த வருத்தத்தின் வெளிப்பாடு தான் இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க. இவரோட சில டெசிஷன்ஸும் அதுக்கு ஒரு காரணம். அப்ப இன்றைக்கு அதிமுக வலிமையான நிலைமையில இருக்குன்னா நிச்சயமா இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டுல இரண்டாவது பெரிய கட்சின்னு தான் நீங்க ஓப்பனா சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் அதிமுகவோட ஸ்ட்ரென்த் இருக்கு. இது எப்படி பிஜேபி பயன்படுத்துது அப்படின்னா பிஜேபிக்கு தெரியுது இவ்வளவுதான் 100 ஓட்டு தான் இருக்கு. அப்ப அதிமுக 30, அதிமுகவோட 20-25% ஓட்டை நம்ம வாங்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அதிமுகவை அழிக்கணும். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாம இருந்தா ஒரு அரசியல்வாதியா இருக்க வாய்ப்பே இல்லை, தெரிஞ்சுதான் இருந்திருக்கும். இப்ப என்ன பண்றாங்க, 2024 அவர் கழட்டி விட்டு இன்னும் தோன்றாரு. தோக்கிறது கூட பரவாயில்ல, பிஜேபி வளரவில்லை. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். எடப்பாடி தோத்தாலும் பிஜேபி வளரவில்லை. இப்ப என்ன பண்றாங்க, இப்ப எடப்பாடியும் ரொம்ப தோக்க கூடாது, ஆனா ரொம்ப வளர்ந்துடவும் கூடாது, அந்த ஓட்டை நம்ம திண்டணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா மெதுவா அவரை ஃபோர்ஸ் பண்ணி இந்த 2026 தேர்தலில் அவரை கூட்டணிக்கு நிர்பந்தப்படுத்தி கூட்டணியை வச்சிடுறாங்க. இதுல என்ன யாருக்கு கூட்டணி வச்சா அவருக்கும் லாபம் தானே, மத்திய கட்சி ஒண்ணு வருதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க பாருங்க எங்கெல்லாம் எப்படியெல்லாம் எடப்பாடி அவங்க அண்டர்மைன் பண்றாங்கன்னு பாருங்க. முதல் விஷயம், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி நீங்க வச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டணியை பலப்படுத்துற மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யணும். இதெல்லாம் செய்யும் போது என்ன பண்ணணும், அந்த மேடையில அதிமுக தலைவர் கூட வச்சுட்டு நீங்க செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா பாருங்க மத்திய அரசு இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செய்யுது, அங்க பாருங்க எடப்பாடி நிக்கிறாருன்னு மக்களுக்கு உறுதி வரும். இவங்க இந்த கூட்டணி வச்சதுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலைங்கிற அவங்களே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்கு. தமிழ்நாடு போன பட்ஜெட் என்னவோ அதே இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு, அதோட மோசமா தான் அந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு. இப்ப தமிழ்நாட்டுக்கு எதுவுமே ஸ்பெஷலா செய்யல, எலெக்ஷன் வர்ற காலத்துல கூட. அப்ப அந்த பலு யார் மேல விடுது, அதிமுக மேல விடுது. நீங்க என்ன சொல்லுவீங்க, அப்ப பிஜேபி தான் செய்யணும், பிஜேபிக்கு மைனஸ் தான். பிஜேபிக்கு மைனஸ்ல ஆல்ரெடி மைனஸ் தான் இருக்கு. அதிமுக எவ்வளவுக்கு எவ்வளவு மைனஸ் ஆக தான் வளரலாங்கிற எண்ணத்துக்கு ஃபர்ஸ்ட் அடி பட்ஜெட்ல கூட அவங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் ஸ்பெஷலா செய்யல. யாரை பாதிக்கும் அது, கூட்டணி தலைமை அதிமுகவை பாதிக்கும். அப்ப அதிமுக என்ன செஞ்சிருக்கணும், அதற்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு கொடு தமிழ்நாட்டுக்கு இந்த இதெல்லாம் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணு, இதெல்லாம் பண்ணேன்னா தான் நம்ம ஆட்சியை ஜெயிக்கும் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்கணும். அப்ப சொல்லக்கூடிய நிலைமையில அதிமுக இல்லை, சொல்லக்கூடிய முதுகெலும்போடையும் அதிமுக தலைமை இல்லைங்கிறத அது காமிக்குது. இதுவே ஒரு முதல் பெரிய அடி. பட்ஜெட் நல்ல பட்ஜெட் கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்டாலினுக்கு இன்னும் டஃபா இருந்திருக்கும்.
கேவலமான ஒரு பட்ஜெட்டை தமிழகத்துக்கு கொடுத்து தமிழக மக்களுக்கு ஒண்ணுமே செய்யலைங்கிறதா அந்த பட்ஜெட் நிதர்சனமான உண்மை. அப்ப இது அதிமுகவை பாஜக திமுக அண்டர்லைன் பண்றதுக்காக இல்ல, அதிமுக அண்டர்லைன் பண்றதுக்காக தான் இருக்கு. அதிமுக ஒண்ணு சொல்ல முடியும், பட்ஜெட்ல என்ன செஞ்சாங்க கேட்டா அதிமுக ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப பாதிப்பு யாருக்கு? அதிமுக. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் நீங்க நல்லா பாருங்க, இப்ப நடந்த ஒரு விஷயம், இதுக்காக தான் நான் மெயினா பேசுறேன். திருச்சியில அந்த சதன் ரயில்வே நேம் போர்டுல கர்த்தவிய பவன் இங்கிலீஷ்ல எழுதியிருக்க, ஹிந்தியில் எழுதியிருக்க, ஓகே, தமிழ்லையும் கர்த்தவிய பவன் போட்டோம்னா இந்த சமயத்துல சூப்பரா டிஎம்கே வந்து அதை பயன்படுத்தி அங்க போய் கறி அடிச்சு இன்றைக்கு மத்திய ரயில்வே நிர்வாகம் அந்த பெயரை எடுத்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பேரை ஏன் இந்த சமயத்துல போடணும் நீ கேட்கணும் இல்லையா? தமிழகத்துல என்றைக்குமே மக்களுக்கு தன்னுடைய மொழி மேல் ஒரு அசையாத பாசம் உண்டு. எங்கிட்டலாம் கேட்டீங்கன்னா, நீங்க யாருன்னு கேட்டீங்க, ஐடென்டிட்டின்னு கேட்டீங்கன்னா தமிழன் தான் சொல்லுவேன். இவ்வளவு ஜாதி பிரிவினர் இருக்கலாம், ஆனா தமிழ்ங்கிற அந்த பாயிண்ட்டும் தமிழாவும் ஜாதியா தமிழ்ல விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு எல்லா ஜாதிக்காரர்களும் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு தமிழ் மேல ஒரு பாசமும் ஒரு பற்றும் உண்டு. இப்ப வெறுவாய் கவல் மெல்ல போற மாதிரி நீங்க எதுக்கு அந்த கர்த்தவிய போனுங்க வார்த்தையெல்லாம் வைக்கிறீங்க? அப்போ எதுலாம் செஞ்ச அதிமுகவுக்கு ஓட்டு உழாதோ அவ்வளவு விஷயத்த நீங்க செய்றீங்க. ஏன் செய்றீங்க? அதிமுக ஓட்டு விழக்கூடாது, அதிமுக நிறைய ஜெயிக்க கூடாது. அதிமுக நிறைய ஜெயிச்சது அப்படின்னா அப்ப அதிமுகவும் பலப்பட்டுரும், திமுகவும் பலப்பட்டுரும். அப்ப நம்ம எங்க போய் அரசியல் பண்றது தமிழ்நாட்டுலன்னு பாஜக முடிவு பண்ணுது. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா பூனையை மடியில கட்டிட்டு சகுனம் பாக்குற கதைன்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைமை தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கணும்? ஃபார்மா நின்று, தமிழ்நாட்டுல நான் சொல்றேன் நீ செய்யணும், செஞ்சாதான் கூட்டணி நான் தான் தலைவர் அப்படின்னு அவர் ஃபார்மா நின்றுக்கணும். அவர் நிக்கலங்கிறது தெளிவா தெரியும். அவங்க என்ன சொன்னாலும் அவங்க பண்ற தப்புக்கும் இவர் டேமேஜ் கண்ட்ரோல் மோட் பண்றாரு. என்டிஏவோட கூட்டணின்னு ஒண்ணு நடக்குதுங்க. என்டிஏவோட கூட்டணி அப்படின்னு ஒண்ணு நடக்குது. அதுல அண்ணா போட்டோ வைக்கிறாங்க, எம்ஜிஆர் போட்டோ வைக்கிறாங்க, ஜெயலலிதா போட்டோ வைக்கிறாங்க, பெரியார் போட்டோ இருந்திருக்கு. இந்த பெரியார் போட்டோவை பிஜேபி காரங்க எடுக்க சொல்றாங்க. அப்போ இவரும் எடுத்துடுறாரு. எவ்வளவு கேவலமான, அருவருப்பான, அசிங்கமான விஷயம். நீ ஒரு திராவிட கட்சின்னு வச்சிருக்கேன்னா அண்ணா இருக்காரோ இல்லையோ, திராவிடத்தோட ஊற்று பெரியார் தான். அப்போ உன்னோட ஊற்று ஒருத்தர் எடுக்கணும்னு சொல்றான், நீ எடுத்துக்கிட்டேன்னா எவ்வளவு அசிங்கமான ஒரு பிக்சர் வெளியில கிரியேட் பண்ணப்படுது. ஏன் பண்றாங்க? வேணுக்குன்னே பண்றாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல பெரியார வைக்காம இருந்தா கூட தெரிஞ்சிருக்காது யாருக்கும். வச்சு எடுக்க வைக்கிறாங்க பாருங்க பிஜேபி காரங்க. அது வேணுக்குன்னே பண்றாங்க. அண்ணா திமுகவை மக்கள் மத்தியில் இவன் என் அடிமை, இவன் கொள்கையற்றவன் காமிச்சு, அவங்க கொள்கை தலைவர் அண்ணா கிடையாதுங்க எந்த கட்சிக்குமே. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை தலைவர் யாரும் சொல்ல முடியும்? பெரியார் தான் சொல்ல முடியும், அண்ணா கிடையாது. ஏன்னா திராவிட கொள்கையை கொண்டு வந்தவர் பெரியார் தான், அண்ணா இல்ல. அப்போ ஒரு கொள்கை தலைவர் படத்தையே எடுக்க வச்சு உன்ன தமிழக மக்கள் முன்னாடியும் தமிழ்நாட்டு முன்னாடியும் அசிங்கமும் அவமானமும் படுத்தி நீ என் அடிமைன்னு பறைசாட்டுறதுக்கு தான் அந்த போட்டோ வச்சு எடுக்க வைக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இங்கேயும் விட்டு கொடுத்துடுறாரு. இப்ப என்ன தெரியுது மக்களுக்கு? இந்த ஆள் எதுவும் செய்ய மாட்டான் டெல்லிக்கு எதிர்த்து. யார் தலைமை? பிஜேபி தான் தலைமைன்னு ஒரு இம்பாக்ட் வருது. இப்போ இதுல சொன்னா அப்ப நான் தோந்துட்டு போட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. தோந்தால் அதிமுக அழியும், அந்த இடத்துல நான் வளர்ந்துருவேன் அப்படின்னு தான் பிஜேபி நினைக்குது. அதற்கு இடம் கொடுப்பது யாரு? அன்பார்ச்சுனேட்லி, துரதிருஷ்டவசமாக அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இடம் கொடுக்குறாரு. அவரு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அடிபணிஞ்சு போறதுனால மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இல்லையோ அப்படின்னு தோணுது. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, மடத்தனமான முட்டாள்தனமான பேசுறாரு. எதுக்கு எடுத்தாலும் டெல்லிக்கு போயிடுறாருங்க. என்ன நடந்தாலும் டெல்லிக்கு அமித்ஷா பார்த்து பேசுறாரு, ஐயா 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 ஐயா. ரெண்டு விஷயத்த நான் கேட்கிறேன், அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லியே ஆகணும். அமித்ஷா யார் தமிழக அரசியல் பொறுப்புல சொல்லுங்க? தமிழக தேர்தல் பொறுப்பாளரா? கிடையாது. என்டிஏவோட கன்வீனரா? கிடையாது. அல்லது பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரா? கிடையாது. அப்ப ஏன் அமித்ஷாவை போய் பாக்குறீங்க? ஏன் அமித்ஷா என்ற நபரை போய் நீங்கள் பார்க்கிறீர்கள்? பதில் சொல்லுங்க சார். அவர் தேர்தல் மறைமுகம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிஜேபியோட பிரசிடென்ட்டும் கிடையாது, தமிழ்நாடு இன்சார்ஜும் கிடையாது, அவரு இல்லைன்னா இந்த என்டிஏ கன்வீனரும் கிடையாது. அப்ப எதுக்கு நீங்க அமித்ஷாவை போய் பாக்குறீங்க? உங்களை அடிமைத்தனத்தை இந்த தமிழக எலெக்ஷனுக்கு நேரடியாக சம்பந்தப்படாத ஒரு நபரை போய் பார்க்க வச்சு உங்களை அடிமைன்னு முத்திரை குத்தி வெளில அனுப்புறாங்க. நீங்க போய் அந்த முத்திரை நெத்தியில வாங்கிட்டு வெளில வர்றீங்க. நாங்க பேசணும் எலெக்ஷன் குறிச்சு. அமித்ஷா எலெக்ஷனை குறிச்சு நீங்க அமித்ஷா பேசுறீங்க? ஒண்ணு பியூஷ் கோயல்கிட்ட பேசுங்க, இல்லன்னு நிதின் நபீன் இருக்கிறாரு பிஜேபி பிரசிடென்ட், அவர்கிட்ட பேசுங்க, இல்லன்னா என்டிஏ கன்வீனர் அவர்கிட்ட போய் பேசுங்க, இல்ல பிரைம் மினிஸ்டர் பேசுங்க. யாருன்னு அமித்ஷா அவர்கிட்ட போய் பேசிட்டு வர்றீங்க? அப்போ நீங்க யாரு? பிஜேபியின் அடிமைங்கிற முத்திரையை வாங்கிட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்க அங்க இருந்து திருப்பி வந்துடுறீங்க. மக்களும் அதை பார்த்து கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு மக்களுக்கு. ஏன்னா நம்ம கட்சிகள் எல்லாமே அனுசரணையா போனாலும் அடிமையாக போனதில்லை. எம்ஜிஆர் மத்திய கட்சியோட அனுசரணையா போயிருக்கிறாரு.
கருணாநிதியும் சில சமயம் போயிருக்கலாம். அனுசரணையாக போவது வேற, அடிமையாக போவது வேற. தமிழக மக்கள் தங்களுடைய கட்சிகள் அடிமையாக போவதை ஒருபோது விரும்ப மாட்டார்கள். அது அவருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இதை செய்யறாருன்னா பிஜேபி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய அடிமை அடிமை அடிமைன்னு அவரை முத்திர குத்தி காமிக்கும். இதுதான் மிக மிக முக்கியமான பாயிண்ட். அதிமுகவை ஏன் வீழ்த்த பாஜக முயற்சி செய்யுதுன்னா இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். யோசிச்சு பாருங்க, திமுக கூட்டணியில எல்லா கட்சியும் யார்கிட்ட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு போறாங்க? திமுக நடத்திட்டு போறாங்க. அதான் இயற்கை. ஏன்னா யாரா இருக்கலாம், தமிழகத்துல இந்த கூட்டணியோட ஹெட் திமுக தான். காங்கிரஸ்காரங்க டெல்லியில இருந்து தான் பேசிட்டு போறாங்க. இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் அறிவாலயத்தை வச்சு தான் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஃபைனலைஸ் பண்ணதும் நடந்ததும் அறிவாலயத்தை வச்சு தான் நடந்தாங்க. அதுதான் மரியாதை. ஆனா இப்ப அதிமுக நீங்க யோசிச்சு பாருங்க, யார் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறா? பிஜேபி வந்து ஏடிஎம்கேயோட பேசுது, இங்க தான் பேசுது. ஆனா எத்தனை கட்சிகள் இருக்கு, அவங்க அவ்வளவு பேர் என்ன பண்றாங்க? பிஜேபி நாங்க சீட்டு வாங்கிக்கிறோம்ன்றாங்க. அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்கின்றது. நீ கூட்டணி தலைவர்னா தினகரனுக்கு உனக்கு ஆகாம இருக்கலாம், ஆனால் அதிமுகவிடம் வந்துதான் அமமுக சீட்டு வாங்கணும். அதுதான் முறை. நாளைக்கு அமமுக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமா, ஜான் பாண்டி அவர்கள் கட்சி, கிருஷ்ணசாமி அவர்கள் கட்சி, பாமக எல்லாருமே நாங்க எங்களுக்கு சீட்டை நீங்க மொத்தமா பிஜேபி கிட்ட கொடுத்துருங்க, பிஜேபி கிட்ட இருந்து நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு யார் தலைவர்? என்ன வெளியில பிக்சர் கிரியேட் பண்ணுதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு டம்மி பீஸ், எதுக்கும் ஆகாதவர், அதிகபட்சமாக தான் கட்சியை கண்ட்ரோல்ல வைக்க முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அதற்கு ஏற்றவாறு கூட்டணி கட்சியோட சீட்டையும் நான் தான் பேசுவேன்னு பாஜக சொல்றது கொஞ்சம் அசிங்கமாவும் அருவருப்பாவும் இருக்கு. அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்தார் என்றால் இவர் சுத்தமான அக்மார்க் முத்திரை பொருத்திய ஒரு அடிமை அப்படின்னு மக்கள் மனசுல பதிஞ்சிரும். அப்ப மக்கள் மனசுல பதிஞ்சா நஷ்டம் யாருக்கு? பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடையாது. போன தடவை 4 சீட்டு தான், இந்த தடவை 4 சீட் தான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவான். அவன் லாங் டேர்மா யோசிக்கிறான். அப்ப பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கின்றது, அல்லது நிறைய சீட்டா ஜெயிக்க வேண்டும் ஒரு கட்டாயம் இருக்குது. ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணாதான் அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் ரெலவெண்ட் சொல்லுவாங்க. மக்கள் மனதில் ஒரு சக்தியாக இருக்க முடியும் மக்கள் முன்னிலை. இல்லைன்னா அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமி அழிஞ்சு போயிருவாங்க. நிதர்சனமான உண்மை. அப்ப அதிமுகவை அழிக்கணும் திமுக நினைக்காது. ஏன்னா திமுக அதிமுக இருந்தா ஈஸி, நல்லதும் கூட. ஆனா அதிமுகவை அழிக்கணும்னு கூடவே இருந்து ஒருத்தர் நினைக்கிறதுனால அதை தடுப்பதும் மிக கடினம். அதனால எடப்பாடி பழனிசாமி இனியாச்சு அவருக்கு சசிகலாமா தனியா போயிடுச்சு, ஓபிஎஸ் தனியா போயிட்டாரு, கட்சியில் அவருக்கு எதிரிகள் இல்லைங்கும் போது இனியாச்சு அவர் பிஜேபி ஃபார்மா ஹேண்டில் பண்ணலன்னா தன் பதவியை மட்டும் இல்லாமல் தன் கட்சியை இழந்து அந்த கட்சியை தமிழகத்து மக்கள் மனதிலிருந்தே, தமிழகத்தின் எலக்டோரல் ஸ்பேஸ் சொல்லுவாங்க, அந்த தேர்தல் களத்திலிருந்து இழக்க வைக்கக்கூடிய ஒரு அபாயமான சூழ்நிலையில் தான் இன்று அதிமுக இருக்கின்றது. அதை முழுக்க முழுக்க கையில் எடுத்து செய்வது பாஜக. மீண்டும் சந்திப்போம்.